digital dot. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், ஆண்டர்ப்ரனியூர் டிப்ஸ், லைஃப் டிப்ஸ் எல்லாமே போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது Zazzleல என்னோடய ஃபஸ்ட் $30 நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது. நான் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி Zazzleனால் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். Zazzleங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கப்புக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு டிசைன் எல்லாம் நீங்களே போட்டு நீங்களே ப்ரிண்ட்டுக்கு இந்த சைட்லேயே அனுப்பிச்சு அவங்க ஷிப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதில் யூசர்ஸ் அதாவது கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுபோக நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாது, ஒரு ரசனை இருக்காது. ஓகேங்களா? அந்த இடத்துல தான் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு சாதகமாக. Zazzleல பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. பாருங்கள், கீழே வந்ததே டிசைனர்ஸ், மேக்கர்ஸ், ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். கஸ்டமர்ஸு உள்ளே வந்து அது ஒரு கப்பு சூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணி அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரை மேக்கர்ஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணி ஷிப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல டிசைனர்ஸ் தேவையில்லை, ஏன்னா கஸ்டமர்ஸ் அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நிறைய பேருக்கு ஒரு கப்பை தனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணணுன்னு நினைப்பாங்க. பட் அவங்களால முடியாது, அவங்களுக்கு ஒரு நல்ல ரசனை இருக்காது, இல்லை டூல்ஸை சரியாக யூஸ் பண்ண தெரியாத அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. அந்த இடத்துல தான் நம்ம கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். எப்படி? ஒரு டிசைனராக. ஓகேங்களா? இந்த டிசைன்ஸை வந்து நம்ம எப்படி போட போகிறோங்கிறது ஒரு சின்ன இப்போ அடுத்த போக போக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதே வீடியோவில். பட் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த டிசைனர் இதை போய் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். எப்படி செல் பண்ணுறாங்க, என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸ் ஸ்டோர்ஸு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஃபேமஸ் ஸ்டோர்ஸு நிறைய விற்றுருப்பாங்க. போய் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய கரண்ட் அக்கௌண்ட்டு இந்த இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது போகிறேன், மை அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். Zazzleல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் தேவை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் தான் முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கேட்டாலும் கேட்கும். வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போது Zazzle வந்து நமக்கு எப்படி பே பண்ணும், என்ன கான்செப்டில் பே பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு குட் ஓவர்வியூவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதில் லட்சமாவோ இல்லை 3 ஃபிகர் 4 ஃபிகர் 5 ஃபிகரெல்லாம் சம்பாதிக்க முடியாதுங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் Zazzleல ஏர்ன் பண்ணது வெறும் $30 மாத்திரம்தான். பட் உங்களோட ஃபஸ்ட்டு $25-30 ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது. ஒன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் உள்ளேயே இருக்கும். யாராச்சும் பிடிச்சா ஆர்டர் பண்ணுவாங்க, கமிஷன் வந்துட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 3 டைப் ஆஃப் யூசர்ஸ். நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, அதாவது ஒரு கப் இருக்கும். அந்த கப்பை வந்து மேக்கர் ஆல்ரெடி அவர் ப்ராடக்டாக ஃபிசிக்கலாக வச்சுருப்பார், டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பார் ஆன்லைனில். அந்த கப்பு மேலே நீங்கள் ஏதாவது அழகாக ஏதாவது பண்ணுறீங்க, அழகாக ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா டிஜிட்டலாக அதை அந்த மேக்கர் வந்து ஷிப் பண்ணி அனுப்புவார். இதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து $20 வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் 8% ராயல்ட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். ராயல்ட்டினா என்ன? நீங்கள் போட்டால் டிசைனுக்கு கமிஷன். ஓகேங்களா? மிச்சம் 92 Zazzleலும் மேக்கரும் பிரிச்சுக்குவாங்க. பட் டிசைன் பண்ண ராயல்ட்டி உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ஹெஃப்டி அமௌண்ட் இதில் பண்ண முடியாது. பட் டு ஸ்டார்ட் வித் இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகேங்களா? வாங்க உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி 100% வைங்க. இப்போது மை ப்ராடக்ட்ஸ் இதை நான் சின்ன ஓவரால் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் தான் உங்களோட ஸ்டோரை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்னோடய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சைட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் Zazzleல இருக்கிற ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை
நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா, அதை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. யூசுவலி இதில் வந்து வாங்குறவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லாட்டி கனடா, சம்டைம்ஸ் யூரோப். ஓகேங்களா? இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து வாங்குவாங்க. இது கோவிட்-19 சிச்சுவேஷனுங்கிறனால ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் காமன் சென்ஸ் தான் ஃபேஸ் மாஸ்க் அதிகமாக விற்கும். ஸோ நான் ஃபேஸ் மாஸ்க் சூஸ் பண்ணுறேன். இதை நான் கஸ்டமைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது ப்ரீவியூ. இதை நான் வந்து இமேஜோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி அதை அழகுபடுத்தி கஸ்டமைஸ் பண்ணி அதை நான் விற்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஐகான்ஸு, எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எலிமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஐகான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பர்சனல் யூஸு. இப்போ நான் ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு கப்பு வேணும், ஃபுட் கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபுட் மாஸ்க் அந்த என்னோடய மாஸ்க்லேயே இந்த டிசைன் வரணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு மாஸ்க் ஆர்டர் பண்ணுவேன். ஓகேங்களா? இதை நான் என்னோடய பர்சனல் யூஸுக்கு தான் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேனுங்கிறனால இது பர்சனல் யூஸ் லைசன்ஸு. பட் நீங்கள் டிசைன் பண்ணுறது 100 பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேஸில் இந்த ஐகானோட லைசன்ஸை நீங்கள் வாங்கலை, கமர்ஷியல் யூஸ் கிடையாது. ஸோ Zazzle வந்து இந்த ஐகான்ஸ் இருக்கிற டிசைனை உங்களை விற்க விடாது. அதனால் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன கொடுக்குறேன்னா, டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நெட்லலாம் நிறைய ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் பர்சனல், கமர்ஷியல் 2 யூஸுக்குமே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ வராது, செல்லும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். கோவிட்-19 டேக்லைன்ஸ். அந்த மாஸ்கில் ஏதாவது டேக்லைன் போட்டால் பிரிண்ட் பண்ணி கொஞ்சம் யூனிக்காக விற்கலாம் இல்லையா? கேட்சி கோவிட்-19 ஸ்லோகன்ஸ். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு ஸ்லோகன் எடுத்து அந்த மாஸ்கில் நான் போட போகிறேன். லிவ் அண்ட் லெட் லிவ். இது கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. கோவிட்-19 சமயத்தில் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இதை நான் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச ஃபாண்ட்டு பசிஃபிக்கோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபாண்ட் அழகாக இருக்கும். அதனால் நான் எல்லா இடத்துலையும் ஒரு 4-5 அழகான ஃபாண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபாண்ட்ஸு. அதையே யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பீங்கிறனால நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் டவுன். ஓகே லிவ் அண்ட் லெட் லிவ். இது கொஞ்சம் ஃபாண்ட் அழகாக இருக்குது. இப்போ நான் இதை ஸ்கேல் பண்ணுறேன், கொஞ்சம் பெருசாக வரணுங்கிறதுக்காக. பாருங்கள், லுக்ஸ் குட். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபாண்ட்டு பிரிண்ட் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியூ. ஃபைன், ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியாச்சு. டன், ஃபைன். இப்போ நான் செல் பண்ணணும். செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் சேல். டைட்டில், இந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா லிவ் அண்ட் லெட் லிவ். இது ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போட்டாகணும். ஏன்னா இது வந்து இங்கே கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. லிவ் அண்ட் லெட் லிவ் கோவிட்-19 மாஸ்க். இப்போதைக்கு இப்படி போடுறேன், பட் இதில் நிறைய வேலை இருக்குது. டிஸ்கிரிப்ஷன், இதுவும் கீவேர்ட் ரிசர்ச் பார்ட்டு. இது உங்களுக்கு ஓவர்வியூங்கிறனால நான் இதை டீட்டெயிலாக எடுக்கலை. கீவேர்ட் ரிசர்ச் ஆன் Zazzle அப்படிங்கிறத அடுத்த வீடியோ நான் போட போகிறேன். தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, செல் திஸ் டிசைன் ஆன் ஆல் ஆப்ஷன்ஸ். ஓகே, கேட்டகரிஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக்ஸும் ரொம்ப முக்கியம். அடுத்து ராயல்ட்டி. இங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ இந்த மாஸ்க் வந்து $15. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் $1 கமிஷன் வர மாதிரி ராயல்ட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 7% ராயல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 கமிஷன் வரும். ஓகேங்களா? ஸ்டோர் நேம், அதாவது ஸ்டோர் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும். அது நான் என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஸ்டோர்னால் என்னென்னா உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் Zazzle நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க, போஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் Zazzle பார்த்துக்கும் எங்கே காட்டுறது, எப்படி காட்டுறது, எங்கே போஸ்ட் பண்ணுறது எல்லாம். அதாவது Zazzleக்குள்ளே அது காட்டிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது செல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஓவரால்.
நான் என்னோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டோட ஓவர்வியூ உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஆல்ரெடி எனக்கு ஒரு Zazzle அக்கவுண்ட் இருக்கு. அதில தான் ஒரு $28, $29 நான் கிரியேட் பண்ணேன். பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இது வந்து Zazzle வந்த புதுசுலயே நான் இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதனால என்னால ஓரளவு சேல் பண்ண முடியுது. பட் நீங்க சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, டெய்லி உங்க ப்ராடக்ட்ஸ அப்டேட் பண்ணுங்க. இந்த Z ரேங்க் வந்து கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி பழகணும். அதாவது எக்ஸிஸ்டிங் ஷாப் ஓனர்ஸ போயி, அவங்க சைட்டுக்குள்ள கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்தாகணும். இதில பார்த்தீங்கன்னா, நான் நெறைய டெக்ஸ்ச்சுவல் பார்ட்டு தான் நெறைய வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் டெக்ஸ்ட் தான். ஆல்ஃபபெட். இது கூட எனக்கு நல்லா சேல் ஆச்சு. இந்த ஜாய்ங்கிறது இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணது. இந்த இந்த பார்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே நல்லா சேல் குடுத்துச்சு. இது ஒண்ணும் இல்ல. இது ஒரு ராப்பர் இமேஜ். கிரியேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைட் இருக்கு. கிரியேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. இந்த சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய அழகழகா ஃபாண்ட்ஸு, அழகா கிராஃபிக்ஸு, பேப்பர்ஸ், வால்பேப்பர்ஸ் மாரிலாம் நெறையா குடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல. அத ஒரு வாட்டி அ கமர்ஷியல் லைசென்ஸ், பர்சனல் லைசென்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் உள்ள போய் படிங்க. இன்னொன்னு இந்த சைட்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மண்டே ஃப்ரீ கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா குடுப்பாங்க. அந்த ஃப்ரீ கூட்ஸ நீங்க யூஸ் பண்ணி Zazzleல எப்படி கஸ்டமைஸ் பண்ணி விக்கலாம் அப்படிங்கிறது, அது ஒரு தனி பிஸ்னஸ் திங்கிங். உங்களுக்கு என்னால ஒரு ஐடியா தான் குடுக்க முடியும். அதையும் தாண்டி நீங்க தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி கொண்டு போணும். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட சேல்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ராயல்டி பை ப்ராடக்ட். இங்க பாருங்க. தேங்க் யூ பட்டன் ஒண்ணு வித்திருக்கு. அது என்னன்னு காட்டுறேன். ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் கிஃப்ட். பப்பா பேர்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது அதிகமா வித்திருக்கு. கஸ்டமைசபிள் மோனோகிராம். இதெல்லாம் கொஞ்சம் வித்திருக்கு. அது என்ன ப்ராடக்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, மோனோகிராம் டம்ளருங்கிறது இதுதான். இது என்னோடது எடிட்டர்ஸ் பிக்கா மாறி இருக்கு பாருங்க. எடிட்டர்ஸ் பிக்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஹேண்ட் பிக்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் லிஸ்ட் ஆச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் செல்லிங் வந்து அதிகம். இங்கே பாருங்கள், ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் கிஃப்ட். இது ஒன்றும் இல்லை. இந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இது ஒரு ஐகான் சைட்லேருந்து ஃப்ரீ அசெட்டாக டவுன்லோட் பண்ணேன். இந்த பப்பா பேருங்கிறது டெக்ஸ்ட்டு நான் தனியாக க்ரியேட் பண்ணி ரெண்டுத்தையும் நான் கிளப் பண்ணேன். இப்படி கிளப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தனி யூனிக்னஸ் க்ரியேட் ஆகும். இதை நான் என்னோடய வீட்டில் கூட தனியாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, வெறும் மோனோகிராம், வெறும் டெக்ஸ்ட்டுங்க. இதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இது கூட என்னோடது 2-3 ஐட்டம் செல் ஆச்சு. பாருங்கள், வெறும் ஆல்ஃபபெட் தான் போட்டிருக்கேன். பட் அது டிசைன் அழகாக்குச்சு. விஷயம் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு Zazzle பற்றின ஒரு நல்ல ஐடியா, ஓவரால் ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க, கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நான் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் Zazzle கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ண போகிறேங்கிறது காட்ட போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட்.